உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். தாலியை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து தங்களுடைய உடைகளை தேர்ந்தெடுக்கிறது, எந்த கல்யாண மண்டபம், யாரை கூப்பிடலாம், எங்கே ஹனிமூன் போகலான்னு எல்லாமே விக்ரமனும் ரித்தன்யாவும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களுடைய காதல் வானில் பறந்தபடி எல்லாத்தையும் முடிவு செஞ்சாங்க. விக்ரமனை பார்க்கும்போதெல்லாம் முகம் சிவக்கும் ரித்தன்யாவிற்காக, அவளுடன் வாழப்போகும் அந்த நாட்களுக்காக ரொம்பவுமே ஆசையோட காத்துட்டு இருந்தான் விக்ரமன். அவங்க ஆசைப்பட்ட திருமண நாளும் வந்துச்சு. ஆனா அந்த திருமணம் யார் யார் கூட நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அன்றைய தினத்தோட மிகப்பெரிய திருப்பம். ரித்தன்யாவோட வாழ்வில் நடந்த மிக முக்கியமான அதிர்ச்சியான திருப்பம் அது. அந்த நாளை ரித்தன்யாவால இன்னைக்கும் மறக்கவே முடியல. குழந்தைய மடியில வச்சபடி இத்தனையுமே யோசிச்சுட்டு இருந்தா ரித்தன்யா. தன் வாழ்க்கையில அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆள் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த குழந்தைக்கு அம்மாவா, விக்ரமனுடைய மனைவியா அவன் பக்கத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருப்பா அவ. இப்படி பழைய நினைவுகள்ல மூழ்கி தன்னை மறந்து இருந்த ரித்தன்யாவை சுயநினைவுக்கு கொண்டு வந்துச்சு அவளுடைய அரை கதவை யாரோ தட்டுற ஓசை. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவன் கதவு தட்டப்படுற ஓசை ரொம்ப ஒலிக்கவும் யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சபடி குழந்தைய மறுபடியும் படுக்கையில வச்சுட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க வெளியே பங்கஜம் நின்றுட்டு இருந்தா. ரித்தன்யாவை பார்த்து சற்று பதட்டமான குரல்ல, விக்ரமன் தம்பி உன்னை பார்க்கணும்னு அவரோட ரூமுக்கு கூப்பிடுறாருமா, நீ என்னன்னு போய் பாக்குறியா அப்படின்னு கேட்டா பங்கஜம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவனோட அறையிலிருந்து வந்தோம், மறுபடியும் இப்ப எதுக்காக கூப்பிடுறான் அப்படின்னு யோசிச்சபடியே, சரிக்கா நீங்க போங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னா, குழந்தைய நீங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டா ரித்தன்யா. அதை கேட்ட பங்கஜம், இல்லம்மா குழந்தையும் நீங்க எடுத்துட்டு தான் அவரை பார்க்க வரணுமா, அதுதான் என்கிட்ட விக்ரம் தம்பி சொல்லி அனுப்பினாரு அப்படின்னா. ஓஹோ அப்படின்னு சொன்னவ, சரிக்கா நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பங்கஜத்தை சொல்லி அனுப்பிட்டு குழந்தை மேதாவை தோல்ல தூக்கிட்டு அவனோட அறைக்கு போனான். அவ அறை கதவை தட்டிட்டு உள்ள போனான். அவ உள்ள வந்ததும் தனது லேப்டாப்ல அது வரைக்கும் கண்களை பதிச்சிருந்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் விக்ரமன். கையில தன்னோட 2 வயது குழந்தையோட தான் கட்டிய தாலியை சுமந்துகிட்டு அழகான மயில் கலர்ல சுடிதார் போட்டபடி நின்றுட்டு இருந்த ரித்தன்யாவை பார்த்தவனுக்கு மனசெல்லாம் அவகிட்ட பறி போனுச்சு. இவ மட்டும் அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஓடி போகாம இருந்திருந்தா இன்னைக்கு இவ கையில இருக்கிற இந்த என்னோட குழந்தை அவளுக்கு குழந்தையா இருந்திருக்கும், இந்த குழந்தைக்கு இவதான் தாயா இருந்திருப்பா அப்படின்னு மனசுல ஒரு வேதனையோட நினைச்ச விக்ரமன் அவளை மேலும் கீழும் குதறுவதன் போல பார்த்தான். அவனுடைய பார்வையில தான் பலவீனம் ஆவத உணர்ந்தா ரித்தன்யா. கொஞ்ச நேரம் அவனுடைய பார்வையை தாங்கி நின்னவன் அதுக்கு மேல தாங்க முடியாம, என்னை எதுக்கு வர சொன்னீங்க, அதுவும் குழந்தையோட அப்படின்னு கேட்டா. அவ கேட்டத செவியில் வாங்கிட்டே லேப்டாப்பை தன்னோட படுக்கையில வச்சுட்டு எழுந்து 6 அடிக்கும் மேல நிமிர்ந்து நின்றான் அவன். அவன் நின்ற தோரணையை பார்த்த ரித்தன்யாவுக்கு மனசுல கொஞ்சம் பயம் எழத்தான் செஞ்சது. ஆஜானு பாகுவா அவனுடைய உடல் இரும்புல வார்த்த எஃகு மாதிரி இருந்தது. திரண்ட அவனுடைய தோள்களும் மார்பும் தெரிய வெற்று உறவோட வெறும் பேண்ட் மட்டும் போட்டிருந்தான் விக்ரமன். அவனை அந்த கோலத்துல பார்த்த அவளால ரொம்ப நேரம் பார்க்க முடியல. அவளுடைய பார்வைய குழந்தை பக்கம் திருப்பினபடி மேதாவோட கூந்தலை ஒதுக்கி விட்டு அவளுடைய கன்னத்தை தடவிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த விக்ரமனுக்கு ரித்தன்யாவோட சிவந்த முகத்தை பார்த்து மனசுல அதை அப்படியே உள்வாங்கிட்டான். அவகிட்ட நெருங்கி வந்தான். தான் கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருந்த விக்ரமனை அவ உணரத்தான் செஞ்சா. ஆனாலும் குழந்தை கையில இருக்கும்போது அப்படி அவன் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற தைரியத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தா. அதை பார்த்தவனுக்கு மனசுல கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம
குழந்தை மேதாவை தனது கையில வாங்கிக்கிட்டான் விக்ரமன். அப்படி வாங்கும் பொழுது அவளுடைய மார்பு பகுதி அவனுடைய கைவிரல்கள் பட அதுல விதிர் விதித்து போய் விலகி நின்னா ரிதன்யா. அத உணராம இல்ல விக்ரமன். இருந்தாலும் அதையெல்லாம் அவன் கண்டுக்காம, என்ன கேட்ட? குழந்தையோட ஏன் உன்னை வர சொன்னேன்னு தானே கேட்டேன். அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சுவேன். இந்த குழந்தை நம்ம 2 பேருக்கும் பிறந்திருந்தா நீ எப்படி என்னோட குழந்தைய தூக்கிட்டு நிப்பேன்னு எனக்கு பார்க்கணும் போல இருந்தது. அதனாலதான் அப்படின்னு அவளுடைய சிவந்த முகத்தை கூர்ந்து நோக்கியபடியே, ஆமா, குழந்தை கடைசியா என்ன சாப்பிட்டா அப்படின்னு சாதாரணமா கேட்டான். அவளுக்கு விக்ரமன் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல. குழந்தை கடைசியா என்ன சாப்பிட்டுச்சு? என்கிட்ட யாரும் அதை பத்தி சொல்லவே இல்லையே. ரோஹிணி அத்தை வந்து குழந்தைய கொடுத்துட்டு போனதோடு சரி, அதுக்கப்புறம் குழந்தைக்கும் நானும் சாப்பாடு கொடுக்கலையே அப்படின்னு மனசுல நினைச்சவன் விக்ரமனை பார்த்து முழிச்சுட்டு நின்னான். அவளுடைய பார்வையை பார்த்தவன், என்ன உன்னதான் கேக்குறேன், குழந்தை கடைசியா என்ன சாப்பிட்டா? நீ என்ன சாப்பிட கொடுத்த? மணி இப்ப எவ்வளவு தெரியுமா? சாயங்காலம் 6. சாப்பிடுறதுக்கு குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். மெதுவா தலைய இல்லன்னு ஆட்டினா ரிதன்யா. ஏய், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது குழந்தைய நல்லா பாத்துக்கதான். இப்படி குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம இவ்வளவு நேரம் வச்சிருக்கியே, குழந்தைக்கு சாயங்காலம் பால் கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான். குழந்தைக்கு சாயங்காலம் பால் கொடுக்கணும்னு அவளுக்கு எப்படி தெரியும்? சொன்னாதானே தெரியும் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதே. அத்தை தான் மேதாவை கொண்டு வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தாங்கம்மா. அப்போ இருந்து குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி குழந்தை என்ன சாப்பிட்டுச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கொஞ்சம் கோவமா கூட பதில் கொடுத்தா ரிதன்யா. அதை கேட்டு விக்ரமனுக்கு மேலும் அவன் மேல கடுப்பா இருந்தது. உனக்கு என்னதாண்டி தெரியும்? ஒருத்தனை காதலிக்க தெரியும், அவனை கல்யாண மண்டபம் வரைக்கும் கொண்டு வர தெரியும், அவனை அப்படியே அம்போன்னு ஏமாத்திட்டு வேற ஒருத்தனோட ஓட தெரியும். ஆனா 2 வயசு ஒரு குழந்தைக்கு கையில வச்சுக்கிட்டு குழந்தைக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கணும்னு கூட தெரியாது. அதை யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னாது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது இல்லையா? இதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வேற வந்தேன் பாரு. நான் உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது என்னோட குழந்தைய நீ நல்லா பாத்துக்கிறதுக்கு. நீ ஏசில உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு கண்டவனை பத்தி கனவு கண்டுட்டு டூயட் பாடுறதுக்கு இல்ல அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான் விக்ரமன். குழந்தைக்கு பால் கொடுக்காம இருந்தது அவளுடைய தப்புதான் அப்படின்னு மனசுல குற்ற உணர்வோட இருந்தவளுக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணத்தை விக்ரமனுடைய பேச்சு தடை போட்டுச்சு. நான் என்ன 10 குழந்தையா பெற்றிருக்கேன்? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட ரிதன்யாவை பார்த்து முறைச்சிட்டு நின்னான் விக்ரமன். குழந்தைக்கு இந்தந்த நேரத்துல சாப்பாடு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 குழந்தை பெத்துக்கணும்னு அவசியம் இல்லடி. நீயும் ஒரு பொண்ணு தானே. ஒரு குழந்தைக்கு 3 அல்லது 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான். இவன் கிட்ட மேல மேல வாக்குவாதம் செஞ்சிட்டு இருக்க ரிதன்யாவுக்கு விருப்பமே இல்லை. அவன் வேணும்னே தன்னை குறை சொல்ற மாதிரி அவளுக்கு பட்டுச்சு. அத மனசுல நினைச்சவ சட்டுன்னு அடங்கி போனான். சரிங்க, மன்னிச்சிடுங்க. இனிமே குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு அத்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போதுமா? இப்போ குழந்தைய கொடுக்குறீங்களா? நான் போய் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா ரிதன்யா. அவ உடனே இறங்கி வந்ததும் அவனுக்கும் வேற வழி இல்லை. ரிதன்யாவை இனி திட்ட எதுவுமே இல்லைன்னு உணர்ந்தவன் குழந்தைய அவகிட்ட நீட்டினான். குழந்தைய வாங்கிட்டு அறையை விட்டு வெளியே போனவள ஒரு நிமிஷம் அப்படின்னு தடுத்து நிறுத்தினான் விக்ரமன். உனக்கு ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த குழந்தை தான் என்னோட வாழ்க்கையோட ஆதாரம். எனக்கு பிசினஸ்ல நிறைய டென்ஷன் இருக்கு. தொழில் அப்படின்னு வந்துட்டா குழந்தைய பாத்துக்கிறது ரொம்ப கம்மியா போயிடும்னு பயந்துதான் பாவனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். மத்தபடி எனக்கு உன் மேல காதலோ ஆசையோ சுத்தமா இல்ல. எல்லாம் செத்து போச்சு. இப்போ என் குழந்தைக்கு நீ வெறும் ஆயாதான். அதுக்கு உண்டான வேலைய நீ சரியா செஞ்சா எனக்கு அதுவே போதும். என் மேல இருக்கிற கோவத்துல என் குழந்தைய பழி வாங்கிடாத. உனக்கு இந்த வீட்டுல எல்லாம் கிடைக்கும். ஆனா குழந்தைய வளர்த்துறதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அதை மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோ. இப்ப நீ போகலாம் அப்படின்னு கட்டளையா சொல்லிட்டு தன்னோட படுக்கையில அமர்ந்து மறுபடியும் அவனுடைய லேப்டாப்பை எடுத்துக்கிட்டான் விக்ரமன்.
தன்னோட மனசுல விக்ரமனை திட்டினபடி அவனோட அரை கதவை திறந்துகிட்டு வெளியில போனா ரிதன்யா. குழந்தைய வாங்கிட்டு அறைக்கு வெளியில போனவளுக்கு மனசெல்லாம் வேதனையில புழுங்கி போச்சு. எப்படியெல்லாம் பேசுறான், வார்த்தைகளால குதறி கொண்டிருக்கிறான் விக்ரமன். இனியும் குதிரத்தான் போறான். தான் ஏன் இதை செஞ்சோம்னு ஒரு முறை கூட அவன் கேட்கவே இல்லை. அவன் மேல அவளுக்கு தவறு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அவனே அப்படி பேசுறான். அதை அவளால தாங்கவே முடியல. எவ்வளவு தூரம் அவனை நம்பி பழகிடணும். ஆனா ஏன் அன்னைக்கு அவனை விட்டு பிரிஞ்சான்னு ஒரு முறை கூடவா அவனுக்கு கேட்க தோணாதுக்காது? யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடுறவன் விக்ரமனா? இல்லையே, அது அவனுடைய குணமே இல்லையே. பிறர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடும் பழக்கம் இல்லாதவன் தான் விக்ரமன். அப்படி இருக்கும்போது தான் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு அவளுக்கு எதுவுமே புரியல. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு குழந்தைய ஹால்ல விளையாட விட்டா. குழந்தை மேதா எப்பவுமே துருதுருன்னு இருப்பா. இந்த வயசுல குழந்தை ஓடி ஆடணும்னு ரித்தன்யாவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதான் இருந்தது. அதனால குழந்தைய தரையில் விட்டபடி அவளுடைய பின்னாடியே ஓடிட்டு இருந்தா ரித்தன்யா. அந்த காட்சிய ரோகிணியும் சதாசிவமும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பாவனா இப்படியெல்லாம் குழந்தைய ஓட விட்டு வேடிக்கை பார்த்து பின்னாடியே சாப்பாடு எடுத்துட்டு போய் ஊட்டுறவ இல்ல. குழந்தை எப்பவுமே பங்கச்சத்துக்கிட்ட தான் இருக்கும். பாவனாவுக்கு குழந்தை கூட ஓடி ஆடுறது சுத்தமா பிடிக்காது. அவளுக்கு எப்பவுமே குழந்தை கையில பொம்மைய கொடுத்துட்டோ இல்ல தன்னோட செல்போனை கொடுத்துட்டோ தான் அவளுடைய வேலையை பாப்பா பாவனா. எத்தனையோ முறை ரோகிணி சொல்லி பார்த்துட்டா, 2 வயசு குழந்தைகிட்ட செல்போனை கொடுக்காத பாவனா அப்படின்னு. ஆனா அவ கேட்கவே மாட்டான். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது கூட குழந்தை செல்போனையே பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடும். அது ரோகிணிக்கும் சதாசிவத்திற்கும் சுத்தமாவே பிடிக்காது. பாவனா கிட்ட இத சொன்னா அவ ஒத்துக்கவும் மாட்டான். என்ன அத்தை நீங்க, மேதா கையில இருந்து போனை வாங்கிட்டு சாப்பாடு ஊட்டினா அவ அங்க எங்க ஓடிட்டே இருப்பா. என்னால அவ பின்னாடி போய் சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப படுத்துவாத்த அப்படின்பா. இது என்ன பாருங்களேன், மொபைல பார்த்துட்டு அவ பாட்டுக்கு பேசாம சாப்பிட்றா. நமக்கு என்ன, குழந்தை சாப்பிடணும் அவ்வளவுதானே அத்தை, அது எப்படி கொடுத்தா என்ன அத்தை அப்படின்னு பிடிவாதமா அவ கருத்திலே இருப்பா பாவனா. ரோகிணியாலும் குழந்தை பின்னாடி ஓடி ஆடி விளையாட முடியாது. அவளுடைய உடல் வாகு அப்படி. ஆனா இப்போ ரித்தன்யா குழந்தைகிட்ட தன்னோட செல்போனை அவ கொடுக்கவே இல்லை. பால் கொடுக்கும் போதும் சரி, இரவு உணவு உண்ணும் போதும் சரி, குழந்தை பின்னாடி ஓடிட்டே தான் போய் சாப்பாடு ஊட்டினான். அதை பார்த்த ரோகிணிக்கும் சதாசிவத்திற்கும் ரொம்ப திருப்தியாவே இருந்தது. பரவாயில்ல, மேதா நல்ல ஒரு அம்மா கிட்ட தான் வளர்றான்னு மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க 2 பேரும். இரவு உணவை குழந்தைக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் அவளும் சாப்பிட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு அவளோட அறைக்கு போனா ரித்தன்யா. அவளோட அறைக்கு போற வரைக்கும் விக்ரமன் நைட்டு சாப்பிட்றதுக்கு வரவே இல்லை. அவனை பார்த்து அவன் பேசுறத கேட்டு அவளுக்கு இனி தெம்பும் இல்லை அப்படின்னு நினைச்சவ அமைதியா குழந்தைய எடுத்துக்கிட்டு அவளோட அறைக்கு போயிட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு தன்னோட அறையில அலுவலக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில சாப்பிட வந்தவனுக்கு டைனிங் ஹால்ல தனக்கு உணவை எடுத்து வைத்திருந்த பங்கஜத்தை பார்த்து விழிச்சு நின்னான் விக்ரமன். என்னக்கா நீங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க, அந்த ரித்தன்யாவை காணோமே அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அதை கேட்ட பங்கஜத்திற்கு மனசுக்குள்ள கொஞ்சம் வியப்பா கூட இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, ரித்தன்யாமா குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு குழந்தை கூட அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க தம்பி, நீங்க சாப்பிடுங்க தம்பி, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பங்கஜம். 2 சப்பாத்திகளை அவனுடைய பிளேட்ல எடுத்து வச்சா அவ. தன்னோட அம்மாவும் அப்பாவும் கூட இந்த நேரம் சாப்பிட்டுட்டு தங்களோட அறைக்கு போயிருப்பாங்க. அவங்க தான் வயசானவங்க, இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது. இவளுக்கு என்ன, தொட்டு தாலி கட்டின புருஷன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியாது, அதுக்குள்ள அவளுக்கு அவசரம் தூங்குறதுக்கு. மகாராணி சாப்பிட்டு போய் ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டான் அப்படின்னு கோவமா நினைச்சவன் சாப்பாடு தட்டுல கைய கூட வைக்காம கோவமா எழுந்து நின்னான். அவன் எழுந்ததை பார்த்த பங்கஜம், என்ன தம்பி என்னாச்சு, வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, தோ வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லி வேகமா முதல் மாடிக்கு போய் தன்னோட அறைக்கு பக்கத்துல இருக்கிற ரித்தன்யாவோட அறைய பலமா தட்டினான்.
அப்பதான் குழந்தைய உறங்க வச்சுட்டு தானும் உறங்கலாம்னு நினைச்சவ போர்வைய போத்தியபடி படுத்துட்டு இருந்தா. அப்போ திடீர்னு தன்னோட அரைக்கதவு தட்டப்பட இந்த நேரத்துல யாரு அப்படின்னு நினைச்சபடி மணியை பார்த்தா. அப்போ மணி 10 காட்டுச்சு. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சவ குழந்தைய தொந்தரவு செய்யாம குழந்தைக்கு போர்வைய போத்தி விட்டுட்டு படுக்கையிலிருந்து எழுந்து வந்து கதவை திறந்து வெளியே பார்த்தா. அங்க விக்ரமன் ரௌத்ரமா நின்னுட்டு இருந்தான். அவளுக்கு ஒண்ணுமே புரியாம தன்னோட கண்களை கசக்கினபடி என்ன என்னாச்சு அப்படின்னு புரியாம கேட்டா. அவனுக்கு அவனோட கேள்வியில இன்னும் கோபம் வர, ஏடி தொட்டு தாலி கட்டின புருஷனா சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியாம நீ பாட்டுக்கு வந்து உன் வயிற்றுக்கு கொட்டிட்டு போய் படுத்துட்டு எனக்கு யாரடி சாப்பாடு எடுத்து வைப்பா அப்படின்னு கேட்டான். இந்த கேள்வியில திகைச்சு போன ரித்தன்யாவுக்கு ஒண்ணுமே புரியாம விக்ரமனை பார்த்தா. என்னடி முழிக்கிற, வா வந்து எனக்கு சாப்பாடு எடுத்து வை. அதுக்குள்ள தூங்க போயிட்டா மகாராணி அப்படின்னு திட்டினபடியே டைனிங் ஹாலுக்கு கீழே நடந்து போனான். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு மனசுல நினைச்சபடியே மறுபடியும் குழந்தைய திரும்பி பார்த்தா. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. வேகமா குழந்தை பக்கத்துல போனவ குழந்தைக்கு பக்கத்துல 2 தலகாணிகளை வச்சுட்டு குழந்தை கீழே விழுகாத வரி வச்சு பார்த்துட்டு கீழே வந்தவ அங்க பங்கச்சத்துக்கிட்ட விக்ரமன் பேசிட்டு இருந்தத பார்த்தா. அக்கா, நீங்க போய் படுத்து தூங்குங்க. இதோ என்னோட மகாராணி இறங்கி வரா பாருங்க, அவளே எனக்கு சாப்பாடு எடுத்து வைப்பா, நீங்க போங்கக்கா அப்படின்னு எகத்தாளமா சொன்னவன் தன்னோட பிளேட்ல ஏற்கனவே பங்கஜம் எடுத்து வச்சிருந்த சப்பாத்திகளை மறுபடியும் ஹாட் பேக்லயே தூக்கி போட்டுட்டு வெறும் பிளேட்டிற்கு முன்னாடி உட்கார்ந்தான் விக்ரமன். பங்கஜம் ஒன்னும் புரியாம விக்ரமனையும் படிக்கட்டுல இறங்கி கீழே வந்துட்டு இருந்த ரித்தன்யாவையும் மாறி மாறி பார்த்தா. பிறகு ரித்தன்யா பங்கஜத்தை பார்த்து, நீங்க போங்கக்கா, நான் அவருக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு பக்கத்துல வந்து சொன்னபடி சொல்ல ரித்தன்யாவுக்கு சரிமா அப்படின்னு சொல்லி விலகி போனா பங்கஜம். பக்கத்துல வந்த ரித்தன்யா விக்ரமனுக்கு சப்பாத்திகளை எடுத்து மறுபடியும் பிளேட்ல வச்சு குருமாவையும் ஊத்துனான். அவன் சாப்பிட ஆரம்பிச்சதும், சரி இப்ப நீங்க சாப்பிட்டுப்பீங்க இல்லையா, நான் போறேன், குழந்தைய பெட்ல விட்டுருக்கேன், கீழே விழுந்துட போறா அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியெல்லாம் மேதா கீழே விழுந்துட மாட்டா, அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் படுத்து பழக்கம்தான், நான் சாப்பிட்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொன்னவன் பக்கத்துல இருக்கிற நாற்காலியை காட்டி உட்காரு அப்படின்னு அவனுடைய கைகளை பிடிச்சு இழுத்து உட்கார வச்சான். அவளும் அந்த நாற்காலியில உட்கார்ந்தபடி விக்ரமனை பயத்தோட பார்த்தா. அவனும் சப்பாத்திகளை மெதுவா எடுத்து குருமாவில தொட்டபடி மொபைல பார்த்துக்கிட்டே சாப்பிட்டான். இத பார்த்தவளுக்கு கோபம் பத்திக்கிட்டு வந்தது. இவன் என்ன லூசா, மொபைல பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு பக்கத்துல நான் எதுக்கு உட்காரணும் அப்படின்னு நினைச்சவ அதை வெளியில சொல்ல பயந்து விக்ரமனுடைய பிளேட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவனுடைய சப்பாத்திகளை சாப்பிட்டு முடிச்சதும் மீண்டும் அவளை பார்த்தான். அவன் விக்ரமனை பார்த்தபடியே அமர்ந்திருக்க, ஏய் என்னோட பிளேட்டு காலி ஆயிடுச்சுடி, அது உனக்கு தெரியுதா இல்லையா, இன்னும் 2 சப்பாத்திகளை எடுத்து வை அப்படின்னா. அவன் மிரட்டுறத ஓரளவுக்கு மேல பொறுமையா கேட்டுட்டு இருக்க முடியாத அவளால மனசுல உள்ளத அப்படியே கேட்க ஆரம்பிச்சா ரித்தன்யா. உங்க குழந்தை மேதாவுக்காக தானே என் கழுத்துல தாலி கட்டினதா சொன்னீங்க, இப்போ என்ன உங்களுக்கும் சேவை செய்யறதுக்கு என்னை இப்படி உட்கார வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா. அதை கேட்ட விக்ரமன், நியாயமா? நியாயம் அநியாயத்தை பத்தி பேசுற ஆளா நீ? கல்யாண மண்டபத்துல என்னை விட்டு ஓடி போனவ தானே, அப்ப தெரியலையா உனக்கு இந்த நியாயம் அநியாயத்தை பத்தி அப்படின்னு அவன் கேட்க, அவ எடுத்து வச்ச சப்பாத்திகளை மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சான். இப்போ அவன் கையில இருந்த அலைபேசியை கீழே வச்சுட்டு ரித்தன்யாவையே கூர்ந்தபடியே சப்பாத்திகளை விழுங்கினான். அதை கண்ட ரித்தன்யாவுக்கு இவன் தன்னை விழுங்குறத மாதிரி ஏன் பாக்குறான் அப்படின்னு புரியாம அவனையவே பார்த்தா. ஆனா அவனுடைய கண்கள் ஓரளவுக்கு மேல அவளால பார்க்க முடியல. அவனுடைய காதல் இன்னமும் மனசுக்குள்ள தீயா எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த பார்வையோட தாக்கத்தை தாங்க முடியாத ரித்தன்யா வெக்கத்தால முகமெல்லாம் சிவந்து போய் தலை குனிஞ்சபடி உட்கார்ந்தா. பிறகு மெதுவா எழுந்து நின்னபடி, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு மெதுவா சொன்னவன் திரும்பி நடக்க முயற்சி பண்ணான். ஆனா அவளை விடாம அவ கைகளை பிடிச்சுவன், நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, ஆரம்பத்திலேயே சொன்னனே மறந்துட்டியா அப்படின்னு ஒற்றை பருவத்தை தூக்கி கேட்டவன் அவன் மேல மறுபடியும் நாற்காலியில இழுத்து போட்டு உட்கார வச்சான். அவன் இழுத்ததுல தொத்துன்னு அமர்ந்தவன் அவனை பார்த்து முறைச்சான். இவன் வேணும்னே இது போல பண்றான்னு நினைச்சபடி
அவனை முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்தா. அதையுமே ரசிச்சு பார்த்தான் விக்ரமன். அவளை ஏன் ரசிக்கிறோம்னு அவனுக்குமே எதுவும் புரியல. ரித்தன்யாவுக்கும் விக்ரமனை 2 வினாடிக்கு மேல முறைக்க முடியல. பாவனா மருத்துவமனையில கடைசியா சொன்னதெல்லாம் அவளுக்கு இப்போ நல்லா நினைவுக்கு வந்துச்சு. விக்ரமனை காதலோட பார்த்தா. அந்த பார்வையில தன்னையே தொலைச்சான் விக்ரமன். கொஞ்ச நேரத்துல சீனனுக்கு வந்து ரித்தன்யா, இதுக்கு மேல இங்க உட்கார்ந்தா இவன் தன்னோட கண்களாலேயே தன்னை மயக்கிடுவான் அப்படின்னு உணர்ந்து மெதுவா விக்ரமன் கிட்ட பேச ஆரம்பிச்சா. ப்ளீஸ்ங்க, நான் ரூமுக்கு போறேன். மேதா பெட்ல தனியா இருக்கா, கீழே விழுந்துட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு தன்னோட கை விரல்களை மடியில வச்சபடியே அதையே பார்த்தபடி சொன்னான். அவளுடைய வெக்கத்தையும் முக சிவப்பையும் கண்டு விக்ரமன் அவளுடைய அழகுல மயங்கி போய், சரி சரி, இப்ப நீ போ. ஆனா இனி எப்பவுமே எனக்கு தேவையானதை நீ தான் செய்யணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு அவளை அனுப்பி வச்சான். போற அவளையே வைத்த கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தான் விக்ரமன். எத்தனை வருஷம் இவளை உயிருக்குயிரா நேசிச்சோம். இப்போ இவளை தன்னோட மனைவியா தான் பக்கத்துல இருக்கா. ஆனா அவளை தன்னால தொட முடியல. காரணம், அவள் அன்னைக்கு அவனுக்கு செஞ்ச துரோகம். அவனால அதை மன்னிக்கவே முடியல. எத்தனை காதல் அவள் மேல இருந்தாலும் அவளை இழுத்து அணைக்கணும்னு தோணும் போதெல்லாம் உடனே அவனுக்கு அந்த பழைய நினைவுதான் மனசுக்குள்ள வருது. அவனால அவளை நெருங்க கூட முடியல. துரோகம் செஞ்சுட்டாளேன்னு மனசுக்குள்ள ஆதங்கமும் கோவமும் வந்து நிழலாடிச்சு விக்ரமனுக்கு. அவ போனதும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட அறைக்கு போன விக்ரமன் பாவனாவை பத்தியும் ரித்தன்யாவை பத்தியும் ஏதேதோ யோசிச்சுட்டு இருந்தான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு உறங்கியும் விட்டான். காலையில எழுந்ததுல இருந்து அவன் ரித்தன்யாவை விடவே இல்லை. அவளோட அறைக்கே போய் அவளை தன்னோட அறைக்கு கூட்டிட்டு வந்தவன் தனக்கு வேண்டிய வேலைகளை எல்லாமே ரித்தன்யாவையே செய்ய வச்சான். குழந்தைய பங்கஜத்துக்கிட்ட கொடுக்க சொன்னவன் ரித்தன்யாவை படாத பாடுபடுத்தினான். என்னோட ட்ரெஸ் எல்லாம் கபோர்ட்ல இருக்கு பாரு, அதை எடு அப்படின்னா. அவ மெதுவா போய் அவனுடைய கபார்டை திறந்து பார்த்தா. அதுல அவனோட உடைகள் பல இருந்துச்சு. அவன் எதை எடுக்க சொல்றான் அப்படின்னு அவளுக்கு எதுவும் புரியல. திரும்பி நின்று மெதுவா அவனை பார்த்தா. அதை பார்த்த விக்ரமன், என்னடி முழிக்கிற, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எதையாவது ஒன்று எடுத்து வை என்றார். அவ தேடி பிடிச்சு இளநீரத்துல ஷர்ட்டும் கருப்பு பேண்ட்டும் அதுக்கு மேட்சா டையும் எடுத்து படுக்கையில வச்ச. அதை பார்த்தபடியே குளியல் அறைக்குள்ள போனான் விக்ரமன். நான் வர்றதுக்குள்ள இந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் போட்டு வை அப்படின்னா. அவளுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. என்னது, அயன் போடணுமா? ஏற்கனவே துணியெல்லாம் அயன் போட்டு வச்சது மாதிரிதான் இருந்தது, இதை மறுபடியும் போடணுமா அப்படின்னு யோசிச்சவ அவனை பார்க்க, அவனும் அவளை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு பாத்ரூம்குள்ள போனான். போய் கதவை சாத்திக்கிட்டான். அவளுக்கு நல்லா புரிஞ்சுது விக்ரமன் அவளை பழி வாங்குறான்னு. ஒரு பெருமூச்சு விட்டபடி அயன் பாக்ஸ் எடுத்து மறுபடியும் அந்த உடைகளுக்கு அயனை போட்டு வச்சான். அவன் வெளில வரும்போது அவ அவனோட அறையிலேயே காத்துட்டு இருந்தா. அவனுடைய இடுப்புல ஒரு துண்டோட வெளியில வந்ததை பார்த்து முகம் திருப்பினா ரித்தன்யா. அதையெல்லாம் விக்ரமன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவனோட வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவளுக்கு தான் அவனை அந்த கோலத்துல பார்க்க கூசி போச்சு. தலையெல்லாம் சீவி உடம்பெல்லாம் தொடச்சு உடையெல்லாம் மாத்திர வரைக்கும் அந்த அறையிலே இருக்கும்படி கட்டளை போட்டிருந்தான் விக்ரமன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை திரும்பி பார்த்தா ரித்தன்யா. முழு உடைகளோட அவன் இருந்ததை பார்த்து, நான் இப்ப கீழே போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படின்னு கேட்டா. அந்த கேள்விய மனசுல வாங்கினவன் எதுவுமே பதில் பேசாம தன்னோட பிரீஃப் கேஸை எடுத்து ஃபைல்களை உள்ள அடுக்கி வச்சான். அவளுக்கு அவனோட செய்யெல்லாம் கடுப்பா இருந்தது. இவன் குழந்தைக்காக தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, இல்ல இவனுக்கு வேலை செய்யறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு அவளுக்கு எதுவும் புரியல. ஆனாலும் மனசுல ஒரு இதம் இழத்தான் செஞ்சது. எத்தனையோ வருஷம் இவன் பக்கத்துல இருந்து இவனுக்கு தேவையானதை செய்யணும்னு நினைச்சு எவ்வளவோ ஆசையோட காத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சு கூட அவளால அந்த சந்தோஷத்தை வெளியில காட்டிக்க முடியலையே. இப்படி எதையோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா ரித்தன்யா. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரீஃப் கேஸ் மூடினவன் ரித்தன்யாவுக்கு எதிரில் வந்து நின்னான். எதையோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்த ரித்தன்யா அவளுக்கு எதிரில் விக்ரமன் வந்து நின்னதை அவ கவனிக்கவே இல்லை. விக்ரமனோ அவளுடைய யோசனையை தொந்தரவே பண்ணாம அவளை கூர்ந்து பார்த்து ரசிச்சு நின்னான். எவ்வளவு அழகா இருக்கா இவ அப்படின்னு ஒரு வினாடி திகைச்சுதான் போனான் விக்ரமன். அழகான மஞ்சள் நிறத்துல புடவை போட்டிருந்தா.
அவளுடைய நெற்றி கூந்தல்ல அங்கங்கு காற்றுல பறக்கக்கூடிய முடிகள், நெற்றி வகுட்டுல குங்குமம், அவள் போட்டிருந்த தாலி புடவைக்குள்ள இருந்தது. அதை பார்த்த விக்ரமனுக்கு ஏதோ ஒன்று தோண அந்த கழுத்து தாலி மேல கை வச்சான். அதுல உணர்வு வந்த ரித்தன்யா திகைச்சு போய் விக்ரமனை பார்த்து அவனுடைய கைகளை தட்டிவிட போனான். ஆனா அவனும் அந்த கைகளை இறுக்கமா பிடிச்சபடி, உன்னை என்னை தொடறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு இல்ல, அந்த உரிமைய நான் உன் கழுத்துல இப்போ லைசன்ஸா போட்டிருக்கேன், அது தெரியுமில்ல. இப்போ நீ என் பொண்டாட்டி, உன்னை என்ன செய்யவும் எனக்கு உரிமை இருக்கு. நான் தொடும்போது நீ பேசாம இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு மிரட்டினான். அவளுடைய கைகளை விலக்கி விட்டுட்டு மீண்டும் அவளுடைய கழுத்து பாகத்துல அந்த சங்கிலியில கை வச்சு அதை வெளியில எடுத்து போட்டான். அந்த தாலிய பிடுங்கத்தான் அவங்க அன்னைக்கு அவ்வளோ முயற்சி பண்ணாங்க அப்படின்னு நினைச்ச விக்ரமனுக்கு அதை நினைக்கும் போது இப்ப கூட கோவத்தை அவனால அடக்க முடியல. அவனுடைய கண்களை நேரா பார்த்தபடி, இனிமே இந்த தாலி உன்னோட புடவைக்கு வெளியே தான் எப்பவும் இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் இந்த தாலிய நீ உள்ள மறைக்கவே கூடாது அப்படின்னு கட்டளையா சொன்னான். இவன் என்ன லூசா அப்படின்னு நினைச்சபடி விக்ரமனை பார்த்து முறைச்சான். என்ன விளையாடுறீங்களா? இந்த தாலியை வெளியே எடுத்து போட்டுட்டு சோகேஸ் பொம்மை மாதிரி என்ன அங்கெங்க சுத்த சொல்றீங்களா? இந்த தாலியை எனக்கு என்னமோ ரொம்ப காதலிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி வெளியில எடுத்து போட சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறுபடியும் தாலியை எடுத்து சேலையின் மார்புக்குள்ள உள்ள சொருக போனான். அதை மறுபடியும் தடுத்த விக்ரமன், ஏய் அப்படின்னு அவளோட கைகளை இறுக்கமா பிடிச்சபடி தாலிய அவ கையில இருந்து பிடுங்கி வெளியில போட்டான். இத பாருடி, நல்லா கேட்டுக்கோ, எந்த காரணத்து கொண்டும் இந்த தாலி வெளியே தான் இருக்கணும், இதை மறைக்க நீ எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு பற்களுக்கிடையே தன்னோட வார்த்தைகளை துப்பினான். அதை கேட்டவளுக்கு இவன் ஏன் இப்படி பண்றான்னு ஒன்னும் புரியல. ஆனா அவனுடைய இந்த வார்த்தைகளை மீற அவளுக்கும் தைரியம் வரல. அவ அப்படியே விக்ரமனை பார்த்துக்கிட்டு நிக்க, இப்ப போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வைப்போ, நான் வரேன் அப்படின்னு அவளை சொல்லி அனுப்பி வச்சான். அவ கீழே இறங்கி வந்து அவனுக்கான உணவை டேபிள்ல எடுத்து வைக்கும் போது அங்க வந்த ரோகிணி ரித்தன்யாவை வித்தியாசமா பார்த்தா. அந்த பார்வைக்கு அர்த்தம் அவளுக்கு புரியாம இல்ல. பின்ன தாலிய இப்படி வெளியே போட்டுட்டு நின்னா பாக்குறவங்க இப்படிதான் பைத்தியக்காரி மாதிரி பாப்பாங்க அப்படின்னு மனசுல நினைச்சவ விக்ரமனை திட்டிக்கிட்டே தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா. அப்போ அங்க வந்த பங்கஜம் குழந்தை மேதாவை அவகிட்ட கொடுத்தா. குழந்தைய வாங்கின ரித்தன்யாவும் குழந்தைக்கு 2 இட்லியை ஊட்டி விட்டா. அப்படி ஊட்டிட்டு இருக்கும்போது விக்ரமன் அங்க வர அவனை பார்த்த ரித்தன்யா, சாப்பாடு தட்டில் எடுத்து வச்சிருக்கேன், ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. குழந்தை இட்லி சாப்பிடுது, அவ ஒரு இடத்துல இருந்து சாப்பிடவே மாட்டா, நான் தான் ஓடி ஓடி கொடுக்கணும், அதனால நான் இங்க இருக்க மாட்டேன் உங்க பக்கத்துல, நீங்க சாப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு குழந்தைக்கு இட்லியை ஊட்டிக்கிட்டே சொன்னான் ரித்தன்யா. அதை கேட்ட விக்ரமனுக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்தாலும் குழந்தைக்காக அதை பொறுத்துக்கிட்டா. தன்னோட பிளேட்ல இருந்த இட்லியையும் தோசையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய அலுவலுக்கு கிளம்பி போனான். இது ஊட்டிங்கனால எல்லாருமே மேல ஒரு ஸ்வெட்டரோட தான் இருக்காங்க. குழந்தை போட்டிருந்த ஸ்வெட்டர் சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் ஸ்வெட்டர் எல்லாம் ஈரமாகி போயிருக்கேன், அதை மாத்துறதுக்காக பங்கஜத்தை கூப்பிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னான் ரித்தன்யா. அந்த நேரம் பார்த்து வெளியில ஏதோ ஒரு நிழலாட யாரு அப்படின்னு பார்த்தவ அதிர்ந்து போய் நின்னா. ஹாலுக்கு நடுவுல பவித்ரா ரௌத்ரமா நின்றுட்டு இருந்தா. அவளுடைய பார்வை ரித்தன்யா மேல போட்டிருந்த தாலி மேல இருந்துச்சு. அதை பார்த்த ரித்தன்யாவுக்கு கொஞ்சம் பயம் வர மெதுவா குழந்தைய கையில எடுத்தபடி அவளை பார்த்து வாங்க சித்தி அப்படின்னா. உடனே அந்த கோப பார்வை மாற, நல்லா இருக்கியா ரித்தன்யா அப்படின்னு கேட்டா நக்கலா. நல்லா இருக்கேன் சித்தி, உட்காருங்க, நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவன் தன்னோட அத்தை ரோகிணிய வெளியில கூட்டிட்டு வந்தா. பவித்ராவை பார்த்த ரோகிணிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நேத்துதான் அவ்வளோ சண்டை போட்டு வந்திருந்தோம், இன்னைக்கு வந்து இப்படி நிக்கிறாளே அப்படின்னு நினைச்சுவ. என்ன பவித்ரா, ஏதாவது முக்கியமான விஷயமா, போன் ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா ரோகிணி. இல்ல ரோகிணி, என்னமோ எனக்கு குழந்தை மேதாவை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். நேத்து நடந்த சம்பவத்தை மனசுல எதுவும் வச்சுக்காத சரியா? ஏதோ பாவனா இறந்த கோவத்துல நாங்க அப்படி நடந்துகிட்டோம் அப்படின்னு ரோகிணியோட கைகளை பிடிச்சபடி கெஞ்சினா பவித்ரா. அதை கேட்ட ரோகிணிக்கு
ஐயோ பாவம், இவளும் தான் என்ன செய்வா? பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு தன்னோட பேத்திய பார்க்க வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுவேன். அதெல்லாம் பரவாயில்ல பவித்ரா, இந்த குழந்தை எப்பவுமே நமக்கு பேத்தி தானே, அதை மாத்த முடியுமா என்ன? நீ எப்ப வேணாலும் வா, எப்ப வேணாலும் போ. குழந்தைய பார்த்துட்டு ஆசை தீர விளையாடிட்டு உனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்போ போய்க்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ வந்து உட்காரு, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா ரோகிணி. அவ உள்ள போனதும் பவித்ரா ரித்தன்யாவை பார்த்த பார்வையில வஞ்சம் இருந்தது. ஆனா ரித்தன்யா அதை கூர்மையா பாக்குறான்னு தெரிஞ்ச உடனே தன்னோட முகபாவத்தை உடனே மாத்திக்கிட்டா பவித்ரா.